மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் எந்த நட்சத்திரத்தில் எந்த நாளில் பிறக்கப்படுதுன்றது பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம். ஆகஸ்ட் மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமான்றதை பற்றி மிக சிறப்பாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு ராசிநாதனாக வரக்கூடியவர் குரு பகவான். மீனராசிக்கு 4வது பாவகத்தில் ராகு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறார். குரு பகவான் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம், பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு. அந்த ராகு மீனராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கிறார். குரு பகவான் தூரத்துலேருந்து கொடுத்தாலும் கெடுக்கிறவன் பக்கத்துலேருந்து கெடுக்கிற மாதிரி, மாடு பால் கறந்தாலும் பூனை குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்திருக்குமே தவிர நான் மிச்சம் பண்ணி விட்டனுங்க, சாதிச்சு புட்டனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மீனராசியில் பிறந்தவங்க இல்லை. மீனராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிற இடத்துல தான் சார் நான் இருக்கேன், சம்பாதிக்கிற இடத்துல தான் நான் சார் இருக்கேன், இன்னும் சாதிக்கிற இடத்துக்கு வரல, இப்படி சொல்லக்கூடியவங்க தான் அதிகம். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது. தனஸ்தானாதிபதினா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வா சூரிய பகவானுடைய சாரத்தில் இருந்து உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம் 151 டிகிரியிலிருந்து நம்ம ராசியை பார்க்கிறார். இதனால் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். சில பேர் சொல்லுவாங்க சனியுடைய பார்வையும் நமக்கு செவ்வாவுடைய பார்வையும் சரியில்லையே அப்படின்ட்டு. உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி இதுவே வக்கர நிவர்த்தி ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பலன் வராது, பாதகமான பலன் வரும். உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி ஆல்ரெடி நமக்கு வக்கர கதியில் இருக்கிறாரு. அப்போ தனஸ்தானாதிபதியுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுறதும், தனகாரகன் சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் நமக்கு சிறப்பு. அது மட்டும் இல்லை, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறாரு. குருவுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும், ஏன் உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனியுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும், 4 கிரகங்களுடைய பார்வை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் படுது. உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கறது உறுதி. அதுபோக நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா மன அழுத்தம் நீங்கும். குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறார். என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி 4 வருஷம் ஆகுதுங்க, என் பொண்ணுக்கிட்ட பேசி 3 வருஷம் ஆகுதுங்க, என் பையன்கிட்ட பேசி 5 வருஷம் ஆகுதுங்க, என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி 4 வருஷம் ஆகுதுங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 4 பேர் 4 விதமான வாழ்க்கை வாழ்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகுங்க, குடும்பத்தில் ஒற்றுமைகள் வந்து சேரும். என்றைக்கோ நீங்கள் செஞ்ச புண்ணியம், நீங்கள் யாருக்கோ செய்த உதவி பல மடங்கு இந்த தருணத்தில் நல்ல அனுகூலங்களாக வந்து சேரும். பொதுவாக இந்த மீனராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருந்துட மாட்டாங்க. அப்போ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி ஜென்மச்சனி நடந்தாலும் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் நிச்சயமாக யோகமான ஒரு அமைப்பு உண்டு. அதுவும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி மீனராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் கேதுவுடன் சேர்ந்து 6வது பாவகத்திலேயே வருவார். பகை நீங்கும். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய கெடுதலுக்கு காரணமாக இருக்கிறவங்க 40 பேர் இருக்க தான் செய்வாங்க. அப்போது இந்த தருணத்தில் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து பகை நீங்கும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், போகாத இடத்துக்கு போனன்ற பேரில் இருக்கிறேன்னா இந்த தருணத்தில் அந்த சிக்கல் எல்லாம் சரியாகும். உடல் உபாதைகள் சரியாகும். உடல் ஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்கிறாரு. 6வது பாவகத்தில் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி போகிறாரு. அப்போது உடல் உபாதைகள் சரியாகும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தொந்தரவுன்னு தெரியல சார், ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு 5000 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், மாதம் 5000 ரூபாய் நான் கட்டிகிட்டு இருக்கிறேன், 4000 ரூபாய் நான் கட்டிகிட்டு இருக்கிறேன்னா மருத்துவ செலவுகள் குறையும், மன அழுத்தம் நீங்கும், நிம்மதி சந்தோஷம் பிறக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை ஏற்படும், நடக்கும், நடந்தே தீரும். அனுபவிச்சு சொல்லுங்க.
நடந்ததா அல்லது நடக்கலையான்றது அனுபவித்து சொல்லுங்கள். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் அந்த வார்த்தை கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான் அந்த வார்த்தை. ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் செய்கிறதுக்கான பிராப்தம் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றது பார்த்து செய்யுங்க. இல்லை 6 மாதம் வெயிட் பண்ணணும், இல்லை 1 வருஷம் வெயிட் பண்ணணும்னா அந்த 1 வருஷம் 6 மாதம் வெயிட் பண்ணி செஞ்சுக்கிறதுல ஒன்றும் நம்ம தப்பில்லை. தெரியாமல் செஞ்சு போட்டு நஷ்டமாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூடு கண்ட போன அடுப்படியில் சேராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நஷ்டம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தொழில் செய்கிறதுக்கு உண்டான எண்ணம் வராது, ஆர்வம் வராது, மனசு வராது. காலம்பூரா அடிமை தொழிலே செய்கிற மாதிரி ஆகி போயிடும். ஒரு செயல் செய்கிறதா இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டு செய்யுங்க, நஷ்டம் வராது. சரியா? மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு உண்மைக்கே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீனராசியில் பிறந்த நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.